சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 1:1 நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. முதல் வாரத்தில் நம்ம எபேசு பட்டணத்தை குறித்த முகவுரைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். எபேசு பட்டணம் எங்கே இருக்கிறது, அதனுடைய ஆதி நிலைகள் என்ன, அங்கே என்னவெல்லாம் இருந்தது போன்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஊழியத்தை ஸ்தாபித்த, எபேசு சபையை ஸ்தாபித்ததான பவுல், அவருடைய வாழ்க்கையின் பின்னணிகளை நம்ம பார்த்தோம். மூன்றாவது எபேசு சபையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம், அதனுடைய பின்னணிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த முதல் வசனத்தை நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வருகிறோம், இல்லை தியானிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று முதலாவது அவர் ஆரம்பிக்கிறார். நான் சுயமாக ஊழியத்துக்கு வரல, நான் என் விருப்பத்தின்படி நான் அப்போஸ்தலனாக ஆகலை, ஆண்டவருடைய சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை சொன்ன பிறகு அவர் சொல்றார், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. எபேசுவிலே இருக்கிறதான அந்த தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள் என்கிறார். ஆமென். அவன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால், கட்டடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், இல்லை சேரில் உட்கார்ந்து இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம் என்பது உலக சரீர பிரகாரமாக இருந்தாலும், ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம். ஆமென். அப்ப நாம எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள் இருக்கிறோம் என்று நான் உணர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறதுனால நாம் புறம்பே இல்லை, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், கிறிஸ்துக்கு உள்ளே இருந்தால் என்று சொல்லுகிறது. இந்த எப்படி நம்ம கிறிஸ்துக்கு உள்ள போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தொங்கும் போது அவர் மரித்து விட்டாரா என்று உறுதிப்படுத்துவதற்காக 100க்கு அதிபதி ஒருவன் ஒரு நீள ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவில் குத்தினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலங்களில் சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக மரிக்கிறது இல்லை. ஏன்னா சிலுவையில் எப்பொழுதுமே சிலுவையில் அறைந்து தொங்கப்படுகிறவர்கள் ரத்தம் வடிகணும். அந்த ரத்தம் வடிகிறதற்காக கீழே இருக்கிறவர்கள் ஒரு நீளமான ஒரு கம்பில் ஒரு துணியை சுற்றி இருப்பாங்க. அந்த கம்பை, அந்த துணியை வச்சு அந்த ரத்தம், அந்த ஆணி அடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்தெல்லாம் துடைச்சி விடுவாங்க. ஏன்னா அந்த ரத்தம் காஞ்சிரும். ரத்தம் காய்ந்த உடனே ரத்தம் வெளியே வருகிறது நின்று போயிடும். ரத்தம் உடம்புல இருந்துச்சுன்னா சாகிறதற்கு பல நாட்கள் ஆகும். ஆகையினால இவங்க என்ன செய்வாங்க, துடைச்சி விடுவாங்களாம் பாருங்க. அப்படி துடைத்து விட்டால் கூட அவர்கள் மரிக்கிறதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் வரைக்கும் ஆகுமா. அப்பொழுது அந்த கழுகுகள் உயிரோடு இருக்கும்போதே தலையின் மேலே வந்து உட்கார்ந்து கண்களை பிடுங்கி திங்குமா, சரீரத்தை கொத்தி சாப்பிடுமா பாருங்க. இந்த காட்சிகளை போகிற மக்கள் பார்த்து அவர்கள் அந்த குற்றங்களை செய்யாதபடிக்கு இந்த தண்டனைகளை கொடுப்பாங்களாம். இப்போ ஆண்டவர் 6 மணி நேரத்தில் என்ன செய்துட்டாரா, அவர் மரித்து விட்டார். 6 மணி நேரத்தில் அவர் மரிச்சிட்டார் பாருங்க. அவர் மரித்த உடனே போய் கேட்கிறாங்க, இயேசுவின் சரீரத்தை கொடுங்க என்று கேட்கும்போது அங்கே பிலாத்து சொல்லுகிறான், அவர் இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா என்று அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் மரித்துட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதை பார்த்துட்டு அந்த சரீரத்தை என்ன செய்யுங்க, அவர் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் அவர்கள் மரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறது என்றால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கால் எலும்புகளை உடைப்பாங்களாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை வந்து பார்க்கும்போது அவர்
மரித்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த 100க்கு அதிபதியை உறுதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணுகிறான்? ஒரு நீள ஈட்டி இருக்கும். அந்த ஈட்டினுடைய அந்த அலகு மாத்திரம் 1 முழ நீளம் இருக்கும். அந்த அலகு, ஈட்டினுடைய அலகு மாத்திரம். அதை கீழே இருந்து இந்த விலாவிலை குத்தும் போது இந்த ஈட்டியானது இருதயத்தில் போய் குத்தணுமா. ஏன்னா அவர் இன்னும் சாகாமல் இருந்தால் அந்த ஈட்டி போய் இருதயத்தில் குத்தும் போது அவங்க மரித்து விடுவார்கள் என்பதற்காக இழந்து குத்துவாங்களாம் பாருங்க. அப்படி குத்தும் போது தான் வேதம் சொல்லுகிறது, குத்தி அந்த ஈட்டியை உருவுகிறான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் வடிந்து விட்டது, இனி வடிகிறதுக்கு இரத்தமே இல்லை, தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காய் சிந்தினார். அங்கே ஒரு 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 வழி உண்டாயிற்று. அங்கே ஒரு அந்த பாதை, அவருக்குள் நுழைகிற ஒரு பாதை உண்டாயிற்று. சபை அதிலிருந்து தான் பிறந்தது என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படி ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து மணவாட்டி எடுக்கப்பட்டாலோ அதுபோல மணவாளனாகிய கிறிஸ்துவினுடைய விலாவில் இருந்து சபை பிறந்தது என்று சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிளக்கப்பட்ட கண்மலை, அந்த வெடிப்புக்குள்ளே சபை இப்பொழுது எங்கே இருக்கிறதா? கிறிஸ்துக்கு உள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துக்கு உள் இருக்கிறது. அவருடைய அந்த இரத்தத்தின் ஊடே அந்த கிறிஸ்துக்குள் இருக்கிற சபையை உலகம் தொடுவதில்லை, சத்துருக்கள் தொடுவதில்லை, மந்திரவாதங்கள் தொடுவதில்லை, பில்லி சூனியங்கள் தொடுவதில்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துக்கு உள் இருக்கிறேன். ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தார் என்று இயேசு யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுகிறார். ஒருவன் என் வழியாய் உள் பிரவேசித்தார், அல்லேலூயாவா, அவன் மேய்ச்சலை கண்டடைவான். சொல்லுங்க. கிறிஸ்துக்குள் போனா எதை கண்டடைவானா? நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் அந்த நல்ல மேய்ப்பனுக்குள்ளே நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனுக்குள் நுழைகிற ஒவ்வொரு ஆடுகளும் தன் ஆத்துமாவிற்கு தேவையானதும் தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்கிறோம். சுகத்தை உள்ளே பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்கிறோம், சமாதானத்தை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம போகும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சபை. அப்ப நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு சபை எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க கவனிங்க. அதனாலதான் அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால தான் பாருங்க, ஒருவனும் உன்னை தொடுவதில்லை. ஆமா தானே? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நிச்சயமாய் நம்புங்கள். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ சபை யாராக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்? சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை தொடணும்னு சொன்னா, நான் சொல்றேன், இந்த சரீரம் எங்க இருக்குதுன்னா அவருக்குள்ள இருக்குதான். ஆமென். அவருக்குள்ள வச்சிருக்கிறார் நம்மை, இல்லையா? அப்போ ஒருவன் கர்த்தரை தொடணும், நம்மை தொடணும்னா அவரை தொட்டாதான் நம்ம தொட முடியும். அதனால தான் ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ சபையை தொடலப்பா, என்னையை தொட்டிருக்கிற. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா நீ கிறிஸ்துக்கு உள்ள இருக்கிற என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. சகரியா 2:8 வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் என்று சொல்கிறார். காரணம் என்ன? நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க என்பதனாலா?
நம்ம எல்லாரும் ரொம்ப தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதனால இல்லை, நம்ம என்றைக்கு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயாவா, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். ஆகையால் ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் கிறிஸ்துக்கு உள்ள இல்லை, வெளியே தான் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துக்கு உள்ள இல்லைங்க, வெளியில தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு பிலேயாம் தீர்க்கதரிசியை குறி சொல்லுகிறதற்காக, அவர்களை சபிக்கிறதற்காக கூலி பொருத்தி கூட்டிட்டு வராங்க. ஆனால் அவன் வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும்னு வாயை திறக்கிறான். ஏன்னா பணம் வாங்கி இருக்கிறான், வாயை திறக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவன் வாயினால அந்த மக்கள் என்ன செய்ய முடியல, சபிக்க முடியல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டு என்று 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் கண்டான். ஆகையே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் சபிக்காத மனுஷனை நான் சபிக்கிறது எப்படி, அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் சபிக்கிறது எப்படிங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற விசுவாசிகள், அது குணப்படாத விசுவாசிகளுக்கு அத்தனை மேன்மை என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய காயத்தின் ஊடே சென்று கிறிஸ்துக்குள் அடைக்கலம் புகுந்திருக்கிற நமக்கு எத்தனை அதிகமான பாதுகாப்பு உண்டு, எத்தனை மேன்மையான காரியங்கள் உண்டு. பவுல் சொல்கிறார், சபையே நீ எங்கே இருக்கிற, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சபைக்கு எழுதுகிறதாவது, நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் எல்லாம், சொல்லுங்க சத்தமா, பழையவைகள் எல்லாம், பழைய பலவீனங்கள் ஒளிந்ததுன்னு நம்புங்க, பழைய சாபங்கள் ஒளிந்ததுன்னு நம்புங்கள். நம்மை எதுவும் பின்தொடர்வதில்லை. சில ஆட்கள் சொல்லுவாங்க, முன்னோர்களின் சாபம், அதனால தான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, முன்னோர்களுடைய அந்த சாபத்தினுடைய கட்டுகள் இன்றைக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், அங்க ஆண்டவருடைய ஒரு அந்த விழாவில் ஒரு துவாரம் உண்டானது அல்லவா, அதுக்குள்ள ஒரு விசுவாசி போகும்போது அது வரைக்கும் தான், எங்க அந்த துவாரத்துக்குள்ள போகிற வரைக்கும் தான், சிலுவை வரைக்கும் தான் அந்த பாவங்களும் சாபங்களும், முன்னோர்களுடைய எல்லா சாபங்களும் அது வரைக்கும் தான் வரும். ஆனால் நீங்கள் எப்பொழுது சிலுவைக்குள்ளே போயிட்டீங்களோ, எப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே போயிட்டீங்களோ, அதற்கு பின்பு சாபங்கள் உங்களிடம் வந்து எட்டி பார்ப்பதில்லை. காரணம் என்ன, அவர் சாபங்களை எல்லாம் தொலைத்து விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் புதிதாய் மாற்றி விடுகிறார், நம்முடைய எண்ணங்களை புதிதாய் மாற்றி விடுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த அந்த திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாம் புதிதாய் மாறிவிடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளையுடைய சாட்சிகளை கேட்கிறோம். அவருடைய பழைய வாழ்க்கையில, துன்மார்க்க வாழ்க்கையில, உளையான சேற்றில விழுந்து மதுபானத்தில் வாழ்ந்தவர்கள் எப்பொழுது கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள போனார்களோ, அவர் சொல்லுகிறார்கள், பழைய வாழ்க்கைகள் எல்லாம் ஒளிந்தது. எப்படி போச்சுன்னே தெரியல. எத்தனையோ வருஷங்கள் குடியை விடாமல் போராடி கொண்டிருந்தேன், ஆனால் அது எப்படி என்னை விட்டு போனதுன்றே தெரியாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. சாபங்கள் ஒளிந்து போயின, கடன் வாழ்க்கைகள் ஒளிந்து போயின. இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய். விசுவாசிங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே போகட்டும் என்று சொல்லுகிறேன். இனி நீ கடன் கொடுக்கிறவனாய் தேவன் உங்களை மாற்றுவார். நீ தலையாய் இருப்பாய், நீ வாளாய் இருக்க மாட்டாய். அல்லேலூயாவா. நீ மேலாய் இருப்பாய். ஆமென். நீ கீழாய் இருக்க மாட்டாய். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எதுவும் என்னை அணுகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், என் ஊழியத்தில் பார்த்து இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைய எனக்கு விரோதமாய் செய்வனை வைத்தார்கள், எனக்கு விரோதமாய் செய்வனை வைத்தாங்க. கேரளாவில் இருந்து மந்திரவாதிகளை கொண்டு வந்து செய்வனை வச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மந்திரவாதி சொன்னான், என்ன, அவன் கையை காலெல்லாம் இழுத்து என்ன விழுந்து சொல்லுகிறான், அந்த ஆளுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்ய முடியாதியா, என்ன, அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான், அவனை சுற்றிலும் கடவுள் இருக்கிறார், அவனை பாதுகாக்கிறார்.
ஒரு வெளிச்சம் இருக்கிறது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவன் ஓடிப்போனான் கேரளாவை நோக்கி. நடந்த சம்பவங்கள் நான் பானாங்குளத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உன்னை எதுவும் அசைப்பதில்லை. ஆமென். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புது மனிதனாக இருக்கிறேன், புது வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பழைய சேற்றின் வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து விட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, கிறிஸ்துக்குள்ள நாம இருந்தால் கர்த்தர் சொல்லுகிற எபேசர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்களேன். அதே எபேசர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து, எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். 2 வார்த்தை சொல்லுது. கர்த்தர் சபையை என்ன பண்றாரா? போஷிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சபையை. அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மை போஷிக்கிறது. ஆத்துமாவில் தேவன் நம்மை போஷிக்கிறார். ஆமென். திரளான ஜனங்கள் கூடி வரும்போது அவர்களுக்கு தேவன் உபதேசம் பண்ணினார். சரீரத்துக்கு ஆகாரம் கொடுத்தாரா இல்லை ஆத்மாவுக்கு கொடுத்தாரா? சொல்லுங்களேன். திரளான ஜனங்கள் கூடி வரும்போது முதலாவது அவர்களுக்கு எதை கொடுத்தாரா? கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தார். அவருடைய ஆத்துமாவுக்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்தார். சபையை போஷித்து என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நல்லா கவனிக்கணும், நீங்க புறம்பான வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா முதல்ல உள்ளான வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறணும். இதை எபேசர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரும்போது அதை நம்ம பிறகு தியானிப்போம். அதில் சொல்லுகிறார், உன்னதத்திற்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதல்ல இன்சைடு நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இல்லை, உள்ளான மனுஷன் இல்லை, அவர் நம்மை போஷிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் ஆராதனைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையால் போஷிக்கப்படுகிறோம். மறுபடியும் மாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இவ்வளவு பேர் நம்ம தேவனுடைய வார்த்தையால் போஷிக்கப்படுகிறதுக்கு ஓடி வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் ஆகாரத்துக்காக அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது அப்படி நினைத்தால் அது தவறு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் ஆகாரத்துக்காக இல்லை, கர்த்தர்மை ஆத்துமாவை போஷிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். விலையேறப்பட்டது தேவனுடைய வசனம். வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. இவைகளை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. இவைகளால் உள்ளான மனுஷனில் என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். கர்த்தர் சபையை போஷித்து. அல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல உங்களுடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ள வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆத்துமா கர்த்தருக்குள்ள வாழணும். ஆத்துமா கொழுமையும் அது செழிமையுமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமாவில் ஒரு களி கூறுதல், ஒரு செழிப்பு, அது தேவனுடைய வசனத்தில் இருந்தால் வரும். ஆமென். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும். ஆமென். உள்ளான மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால அவன் செழிப்படைந்து விட்டால் புறம்பான வாழ்க்கையிலும் விசுவாசம் வந்துடும், தேவ பக்தி வந்துடும், வார்த்தைகளை விசுவாசிக்கிற அசைக்க முடியாத விசுவாசம் வந்துடும். அப்போ புறம்பான காரியத்தில் நமக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் தானாய் வந்துடும். பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ அவர் சபையை போஷித்து என்ன செய்கிறார்? ஒரு தோட்டத்தை வேலியடைத்து பாதுகாப்பது போல கர்த்தர் சபையை பாதுகாக்கிறார். இரவும் பகலும் அதை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒருவனும் அதை தொடாதபடி, காட்டு மிருகங்கள் அதை சேதப்படுத்தாதபடி அதை வேலியடைத்து பாதுகாக்கிறார். சபையே, நீ கர்த்தருக்குள் இருப்பாயானால் பயப்பட தேவையே இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:1 நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சபை அப்படின்னு நம்ம வாசித்தோம் இல்லையா? இப்போ நான் முதலாவது சொன்னேன், கிறிஸ்து இயேசுக்குள் என்பது தேவன் அவருக்குள் தந்திருக்கிற ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். உள்ள தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு இடத்தை தந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துக்குள் அப்படிங்கிற முதல் காரியம்.
ரெண்டாவது இன்னொரு வார்த்தை அதுக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்பது தேவனோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்னு சொன்னா தேவனும் அவனும் இருக்கிற தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் சபை கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கிறது, ஆண்டவரோடு கூட ஒரு உறவில் இருக்கிறது, தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியப்படுத்துகிறது. தேவனோடு அந்த இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க, அந்த ஐக்கியத்தில் இருக்கும் போதுதான் நீங்கள் தேவனோடு கூட மகிழ்ச்சி அடைகிறீர்கள், களி கூறுகிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறீர்கள், உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லி விடுகிறீர்கள், எதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறீங்க. காரணம், உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கிறது? ஒரு ஐக்கியம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எபேசு சபை என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 3ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. நல்ல கவனிங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? அப்போ சபை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை அப்படின்னு சொன்னா ஒரு இடம் நமக்குள்ளே ஒரு அடைக்கலமான ஒரு இடத்தை தேவன் அவருக்குள்ளே தந்திருக்கிறார். பேழைக்குள் நோவா குடும்பத்துக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தது போல ஆண்டவருக்குள்ள தேவன் நமக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறார். அது பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உள்ள தந்திருக்கிறார். ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். ஒரு 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 விசுவாசி இல்லைன்னா ஒரு சபை நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை வைத்துதான் நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் எவ்வளவு நெருங்கி இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இவங்க யோவான் சொல்லுகிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ அந்த ஐக்கியம் தான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஒரு கணவன் மனைவி அவங்க திருமணம் ஆகிறார்கள். திருமணம் ஆகும்போது வேதம் சொல்லுகிறது, இனி அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறாங்க. ஆமா தானே? இனி அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறது. அதுதான் அந்த ஐக்கியம். இப்போ நான் சொல்றேன், கிறிஸ்துவின் ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்றால், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15ல், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இதுதான் ஐக்கியம் சொல்றாரு. ஆமென். இதுதான் ஐக்கியங்கிற. அப்போ நம்ம கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்து நமக்குள்ள, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள, நாம் அவரில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரில் இருந்து என்னை பிரிக்க முடியாது, என்னில் இருந்து அவரை பிரிக்க முடியாது. நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், ஐக்கியமாகிவிட்டேன். இன்னொரு வார்த்தை சொன்னா, நான் அவரோடு கூட ஒன்றாய் ஆகிவிட்டேன். அது ஐக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இன்னொரு வார்த்தையை கவனிங்க. இப்போ ஒரு மனுஷன் இப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும்போது அவரில் இருக்கிற சுபாவம் இவனுக்குள் வருகிறது. சதானே? ஐக்கியம்னா என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், அதாவது அதில் ஜாயின் பண்ணி அவர்களை ஒட்டி கொண்டிருந்தால் அவன் கனிகளை கொடுப்பான். இப்போ திராட்சை செடியில் இருக்கிறதான சாரம் எதில் வந்துடும்? கொடிகளில் வரும். ஆமா தானே? அல்லேலூயா. இதுதான் ஐக்கியம் என்கிற. இப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்படும் போது அவரில் இருக்கிற அன்பு என்னில் வரும், அவரில் இருக்கிறதான விசுவாசம்
என்னில் வரும். அவரில் இருக்கிற இரக்க சுபாவங்கள் என்னில் வரும். அவரில் இருக்கிற பரிசுத்தம் என்னில் வரும். அம்மாவா இல்லையா? அப்போ அதனால பைபிள் சொல்லுது, நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுங்கள், ஐக்கியப்படுங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியப்படுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சபை எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறது. அதில் இருந்து துன்பமோ பாடுகளோ வேதனைகளோ அந்த ஐக்கியத்தை விட்டு என்ன செய்கிறது இல்லை, பிரிக்க முடிகிறது இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஐக்கியத்திலிருந்து உங்களை ஏதாவது பிரிக்குன்னு சொன்னா நீங்க ஐக்கியப்படலன்னு அர்த்தம். ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட யோபுவை பாடுகள் பிரிக்க முடிந்ததா? இல்லை. உபத்திரவங்கள் மரணம் பிரிக்க முடிந்ததா? இல்லை. எல்லாம் இழந்தாலும் அந்த ஐக்கியத்தை விட்டு என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. இதை அப்படியே பவுல் சொல்லுகிறார். ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியங்களானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அது அந்த ஐக்கியம் பாருங்க. கிறிஸ்துவோடு ஒரு மனுஷன் ஐக்கியப்பட்டு விட்டால் அதிலிருந்து என்ன பண்றது இல்லை, பிரிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள் அநேகர், இழந்து போனவர்கள் அநேகர். வேண்டாம், கடவுளை விட முடியாது, ஏன்னா நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் பிரிக்க முடியாது. சரி, அப்போ ஒன்று கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த சபை என்றால், ஒன்று தேவன் அவருக்குள் தந்திருக்கிற இடம். சொல்லுங்க, அவருக்குள் தந்திருக்கிற ஒரு இடம், முக்கியமான ஒரு இடத்துல தேவன் நம்ம வச்சிருக்கிறார். இன்னும் நான் அதை பின்பு சொல்றேன். ரெண்டு, அவரோடு இருக்கிற ஐக்கியம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சபை அப்படின்னு சொல்றார். சரியா? அந்த வார்த்தைகளை இன்னும் நம்ம ஆழமா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? எபேசர் 1:1. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரா இருக்கிற, வேத பாடம்னா ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தியானிக்கணும். அல்லேலூயாவா? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற விசுவாசிகளாகிய, அல்லேலூயா, விசுவாசிகளாக இருக்கிற. சரி, நம்ம எல்லாருக்கும் என்ன பேரா சொல்லுங்க? அதாவது ஒரு கொத்து வேலை செய்கிறவர்களுக்கு கொத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மர வேலை செய்கிறவர்களுக்கு ஆசாரியார், ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவர்களுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் வேலை செய்கிறவர்களுக்கு பிளம்பர், இப்படி சொல்லுவோம்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நமக்கு என்ன பேரா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட்டோமோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்க நல்லா கவனிங்க. இன்னும் இந்த எபேசு நிருபத்துக்கு உள்ள போகும்போது இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். இது ஒரு துவக்கத்தை நான் சொல்றேன். அதாவது விசுவாசிகள் என்ற வார்த்தை, என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? காணாதவைகள் மேல் வைக்கிறதான நம்பிக்கை. உலக மக்கள் காண்கிறவைகள் மேல் தான் என்ன வைக்கிறாங்க? நம்பிக்கை வைக்கிறாங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணப்படாதவைகள் மேல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இங்க ஆண்டவர் இருக்கிறார் நம்புறோம்? அவரை பார்க்கிறோமா? கண்களால் பார்க்கிறோமா? இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். என்னை அவர் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ நமக்கு என்ன பேர் என்றால் விசுவாசிகள் அப்படின்னு பேராம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாதான் விசுவாசிகள். அல்லேலூயா.
விசுவாசினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத ஒரு வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் இல்லையா? நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். இன்னொன்று, நான் நாளைய தினத்தை குறித்து ஏன் கவலைப்படுகிறது இல்லை என்றால், என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னொன்று, என் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் இருக்கட்டும், குடும்பங்களில் எதிர்காலத்தில் என்ன தேவைகள் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. விசுவாச வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லையா? ஆபிரகாம் தன் மகனை கொண்டு போய் நீ பலியிடு என்று சொல்லும்போது அதை மகனை கொண்டு போகிறார். அந்த மலை வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன மலை வந்து விட்டது. அரராத் மலை வந்துச்சு பாருங்க. அந்த மலை வந்த உடனே அங்கே நிற்கிறார். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ஆமென். இவர் எங்கே கொண்டு போகிறார்? பலி செலுத்த தான் கொண்டு போகிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், திரும்ப வருவோம். ஒரே ஒரு வார்த்தையில் மிஸ்டேக், தப்பு பண்ணிட்டேன். அரராத் மலை அல்ல, மோரியா மலை. அரராத் மலை என்பது நோவாவின் பேழை நின்ற இடம். இது மோரியா மலை. அப்போ நாங்கள் திரும்பி வருவோம். எதன் அடிப்படையில் சொன்னார்? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. போகிறது எதுக்கு தான்? பலி செலுத்துவதற்கு தான். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், நாங்கள் திரும்பி வருவோம். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு பேர் விசுவாசிகளின் தகப்பன் சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதன் அடிப்படையில் அவர் சொன்னார்? ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த ஈசாக்கினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஈசாக்கை கொண்டுதான் கர்த்தர் என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இவன் மரித்தாலும் இவனுடைய சாம்பலிலிருந்து கர்த்தர் இவனை உயிர் தெழும்ப பண்ண முடியும் நம்பினான். அல்லேலூயா. இவனை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால் அவர் உயிர் தெழ பண்ணுவார். அந்த விசுவாசம் இருந்தது பாருங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன பேர் சொல்லுங்க? விசுவாசிகள். ஆமென். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அப்படிங்கிற அந்த பேரு நான் சொல்லுகிறேன், ஒரு புண்ணியமான பேர், ஒரு பாக்கியமான பேர். ஏன்னு கேட்டால், மற்ற எல்லாரும் கண்களால் பார்த்து வாழ்கிறவர்கள், நாங்களோ விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், எபேசு சபை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை என்பது தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. எப்படி எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறோம் என்றால், உலகம் சொல்லுகிறது, உலகமெங்கிலும் கொள்ளை நோய் பரவி வருகிறது, ஆகையினாலே எல்லாரும் ஊரை காலி பண்ணி போகிறார்கள், வேற இடத்துக்கு போகிறாங்க, பஞ்சகாலம் வருகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். அல்லேலூயாவா. நீ பயப்படாதிருப்பாய். அப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தை நம்பி வாழ்கிறதுனால தான் எனக்கு என்ன பேரா? விசுவாசின்னு பேர். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நான் வார்த்தையை நம்பி வாழ்கிறதுனால தான் எனக்கு விசுவாசின்னு பேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது சூழ்நிலைமைகளை பார்த்து என்ன செய்யாது, ஒரு நாள் வராது. அல்லேலூயா. சூழ்நிலைமைகளை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை கிடையாது. இப்போ ஆபிரகாமை பார்த்து 100 வயதில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவருடைய மனைவிக்கு 90 வயது. சாராள் மூலனை சொல்லிட்டாரு, சாராள் மூலமாய் 90 வயது. வேதம் சொல்லுகிறது கற்பம்
செத்து போனது. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போனது. அவர் பலன் அற்று போனார். ஆனால் சூழ்நிலைமையை பார்த்தால் எவ்விதத்திலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எதை வச்சு அவர் விசுவாசிக்கிறார் சொல்லுங்க? எதை வச்சு விசுவாசிக்கிறார்? சூழ்நிலைமைகளை பார்த்தா விசுவாசிக்க முடியாது. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சூழ்நிலைமைகளை பார்த்தா ஒரு காலம் விசுவாசிக்க முடியாது. சூழ்நிலைமைகளை பார்த்து வருகிறது விசுவாசம் கிடையாது. உலகத்தார்கள் சூழ்நிலைமைகளை பார்த்து தான் வாழ்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைமைகளை பார்த்து வாழுகிறது அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சூழ்நிலைமை என்ன சொல்லுது? செங்கடல் எதிரே இருக்கிறது, உன்னால் அதை தாண்டி போக முடியாது. இதுதான் சூழ்நிலைமை. உண்மைதானே? சூழ்நிலைமை அதானே. செங்கடல் முன்னே இருக்கிறது, பின்னால் எகிப்தின் இராணுவம் வருகிறது. பார்வோன் தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். மறுபடியும் அவர்களை ஒன்று கொல்லணும், இல்லைன்னா அடிமைகளை திரும்ப கொண்டு போகணும். ஜனங்கள் திரும்பி பார்த்து அவர்கள் பயத்தில் அலறுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்கள் தனியாய் வரவில்லை. இந்த கூட்டம் அங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்தி ஏதோ தனிமையா சுதந்திரம் கேட்டு வந்துட்டாங்களா? இல்லை. இந்த மக்களை யார் நடத்தி கொண்டு வருகிறார்? இவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் குறித்த காலத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இவர்களை மோசையின் கோலின் கீழாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இவர்களுக்கு முன்னே கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ இவங்க சூழ்நிலைமை பார்த்தா முன்னால கடல் இருக்குதுங்க. சூழ்நிலை பார்த்தா செங்கடல் இருக்கிறது, கடந்து போக முடியாது. ஏன்னா உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் கடல்ல ஒரு வழி உண்டானதே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் மேல நீங்க குருட்டுத்தனமா விசுவாசம் வைங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. எரிகிற அக்கினி சூளை சூழ்நிலைமை எதிரா இருக்கு, சூழ்நிலைமை எதிரா இருக்கிறது, அதுல விழுந்த சாம்பல் கூட கிடைக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் தேவன் இந்த அக்கினி சூளையில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த செங்கடலை கடந்து போகிறதற்கும் என் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த வனாந்தரத்திலும் செங்கடலிலும் தேவன் எங்களுக்கு வழியை உண்டாக்குவார். ஆமென். வழியை உண்டாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள் சூழ்நிலைமைகளை பார்த்து நம்ம விசுவாசிக்கிறதற்கு தேவன் அவ்வளவு பலவீனர் அல்ல. சூழ்நிலைமை பார்த்து நீங்க விசுவாசம் வைக்கவே முடியாது. விசுவாசம் என்பது சூழ்நிலைமைகளை எல்லாம் கடந்து நிற்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கிறது, புயல் வீசுகிறது, சமுத்திரத்தின் தண்ணீர்கள் படகிற்குள் வந்து மூழ்கும் அபாயம் வருகிறது. உள்ளே யாரு இருக்கிறா? உள்ளே யாரு இருக்கிறா? சர்வ வல்லவர். இல்லவடல் அவர்கள் விசுவாசித்தபடியே நீர் கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அவர் உள்ளே இருக்கிறார். இவர்கள் தட்டி எழுப்பி சொல்றான், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிற பிரச்சனைகள் எல்லாமே சூழ்நிலைமைகளை கண்டுதான். இப்போ சூழ்நிலைமைகளை கண்டு பயந்தது சரி, அதுதான் சரி அப்படின்னு சொன்னா நியாயமானது என்றால் எழும்பின உடனே என்ன சொல்லியிருக்கணும்? பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே கூட, அப்படிதானே சொல்லியிருக்கணும். அதான சரியான வார்த்தை. இன்னைக்கு எல்லாரும் நம்ம அதைத்தானே ரொம்ப விசுவாசிக்கிறோம். எப்பவும் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லணும்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சபையில பிரசங்கத்தில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கையை தட்ட பார்த்தா அது தப்புன்னு சொல்லலை. ஆனா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அந்த இல்லங்களை. ஆனா சூழ்நிலைமைகளை கண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க சந்தேகப்படும் போது, அந்த பிரச்சனைகளை கண்டு நீங்க பயப்படும் போது ஆண்டவர் எழும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை, எது கரெக்ட்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றது சரியா, இல்லைன்னா அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டாய் என்று சொன்னது சரியா? அல்லேலூயா. ஆனா நம்முடைய இருதயம் இருக்கு பாருங்க,
இது ஒரு நாளும் எதை ஏற்றுக்கொள்ளாது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதுதான் நம்பும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு காலம் உங்களோடு கூட இருக்க போகிறேன், எழுத்தின்படி இன்னும் ஒரு சில வருடம் கூட இருப்பேன், அப்புறம் நான் மரிச்சு பரலோகராட்சியை நான் போயிடுவேன். ஆனால் என்னை விசுவாசிக்கிற நீங்கள் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? நீ அப்படியே நம்பி இருக்க வேண்டாமா? நீ விசுவாசித்திருக்க வேண்டாமா? அப்ப நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது சூழ்நிலைகளை கண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசமே நம்முடைய வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது பார்த்து வருகிறது விசுவாசம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசம். விசுவாச வாழ்க்கை என்பது பார்த்து என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. இப்போ அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அற்புதங்களை கண்டு 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 தான் விசுவாசமே வரும். சில நேரங்களில் சில ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே மாதத்திற்கு ஒரு தடவையாவது நீர் என் கூட இருக்கிறீரா என்பதை ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில உறுதிப்படுத்தும். அது ஒன்று பாஸ்டர் பிரசங்கத்தில் வரணும், இல்லை பாட்டு ஆராதனையில் வரணும், இல்லைன்னா சொப்பனத்தில் வரணும், இல்லைன்னா நான் பைபிள் படிக்கும்போது வரணும். மாதத்தில் ஒரு தடவையாவது நீர் என் கூட இருக்கிறீரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணும். அல்லேலூயா. இந்த ஆளை கொண்டு நீங்கள் எந்த கணக்கில் வைப்பீங்க? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். இப்போ ஒரு நாள் உங்களுக்கு தரிசனமாகி சொல்லிட்டார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட சொல்லிட்டாரா? எது வரைக்கும் சொல்லுங்க, எது வரைக்கும்? ஒரு 25 வயசுல உங்கள்கிட்ட சொல்லிட்டார். இப்போ உங்களுக்கு வயது 75. இந்த 75 வயது வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை அது அப்படியே நடக்கும். இன்னும் 25 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை விட்டு மாறுவதில்லை. இதில் என்ன சந்தேகம்? நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இதில் தான் பிரச்சனை. இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு போராட்டம் வருது. இப்போ வண்டியில் போகிறீங்க, வண்டியில் கணவன் மனைவியாக வண்டியில் போகிறாங்க, ஏதோ சைக்கிள்காரன் வந்து இடிச்சுட்டா, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, கீழே விழுந்தாச்சு, காலில் ரத்தம் வந்துருச்சு. உடனே ஜெபம் என்ன தெரியுமா? நீர் கூட இருக்கிறீரா இல்லையா? எப்போ நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்தில் உங்களுக்கு அது எல்லாம் தான், எல்லாம் தான். எதற்கெடுத்தாலும் கூட இருக்கிறீரா இல்லையா? எப்பா இவனை வச்சு எப்படி நடத்துறது? இதே தானே வனாந்தரத்தில் பண்ணுனாங்க 40 வருடம். கர்த்தர்கள் நடுவில் இருக்கிறாரா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. நீ எதை நம்பு? நான் சொன்னேன் பத்தியா உனக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னனே, நீ அதை நம்பு. நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்போ பார்த்து பார்த்து விசுவாசிக்கிற வாழ்க்கை அல்ல. கூடவே இருந்தவன் சொல்றான் பாருங்க, இல்லையா? கூடவே இருந்தான், அவன் சொல்றான், இப்ப அவர் உயிர் தெழும்பி விட்டார், நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அவன் சொல்றான், இல்லை இல்லை, நான் அந்த காயத்தை தொட்டு பார்க்கணும். அப்படி விழாவில் ஒருத்தர் குத்துனானே, அதில் என் கையே போடணுங்கிறான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய துவாரம் பாருங்க, அதில் என் கையை நான் போட்டு பார்க்கணும். இந்த சீசன் பேர் என்ன? தோமா. அவர் தான் எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு. அதனால தான் நாம் அப்படி இருக்கிறோம். தோமா இந்தியாவுக்கு வந்தார், அவர் தான் இப்படி இந்த அவிசுவாசப்பட்ட ஆள். அதனால தான் இந்தியாவில் இருக்கிற விசுவாசிகளும் இப்படி இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மறுபடி தோமா இருக்கும்போது தரிசனமாகி கர்த்தர் சொல்றார், தோமாவே என் கிட்ட வந்து என் காயத்தை தொட்டுப்பார், என் விழாவில் உன் கையை போடு, அபிவிசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு. இப்ப எல்லாம் சொல்லுங்க, யாராயிரு? சத்தமா சொல்லுங்க, யாராயிரு? எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, நீ அவிவிசுவாசம் இராமல் விசுவாசமாயிரு. அந்த விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? என் தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்,
என்றைக்கு என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வார்த்தை ஒரு நாள் மாறுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. நான் வார்த்தையை நம்புகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன் என்று சொன்னால் சொன்னதுதான். அல்லேலூயாமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கெட்ட சொப்பனத்தை பார்த்துட்டோம் என்பதனால உடனே பாஸ்டர் ஒரு ஜோமனி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை வருட காலங்கள் இப்படி அவிசுவாசப்படுவீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. காரணம் நான் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படியானால் கர்த்தர் எங்க கூட இருப்பாரானால் இதெல்லாம் நடப்பது ஏன்? அந்த கேள்வி வரும். நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகள் எல்லாம் நடப்பது ஏன்? நான் சொல்றேன், இது ஏன் நடக்கு தெரியுமா? யோபுவே, கர்த்தர் கூட இருப்பாரானால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? மனைவி கேட்கிறா. அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஏன் நடக்குது? 42ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்லுகிறார், என் பிதாக்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாரை குறித்து? தேவனை குறித்து எங்கள் பிதாக்கள் சொன்னதை என் காதினால் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என் கண்கள் இப்பொழுது உம்மை காண்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் உம்மை காண்கிறேன். ஆமென். நீ எத்தனை தவம் பண்ணினாலும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை உன்னால் காண முடியுமா மாம்சத்தில் இருக்கிற காலத்தில் என்றால் இல்லை. அப்ப ஏன் அந்த பாடுகளை கர்த்தர் அனுமதித்தார் என்றால், அவன் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த பக்தி உள்ள வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மேன்மையாக, ஆசீர்வாதமாக அவரை காண்கிற அந்த வாழ்க்கைக்குள் போகிறதற்கு இந்த பாடுகளின் வழியாக தேவன் அனுமதித்திருந்தார். ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? இன்னும் மேன்மைகளை காணும்படி, இன்னும் உயர்ந்த இடத்திற்கு வரும்படி, இன்னும் புதிய கிருபைகளை தரும்படி, இன்னும் வல்லமைகளையும் வரங்களையும் தரும்படி தேவன் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ விசுவாச வாழ்க்கை என்ன என்றால், பார்த்து விசுவாசிக்கிறது அல்ல, பார்க்காமலேயே விசுவாசிக்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்லி முடிச்சேன்னாக்கி முடியுமான்னு தெரியல, ஆனாலும் சுருக்கமாக நான் வேகமாக சொல்கிறேன். அந்த எபேசர் 1:1 மறுபடி வாசிக்கலாம். எபேசர் 1:1 மறுபடி வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே, எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமே. தேவனுடைய சித்தத்தினாலே எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு எழுதுகிறதாவது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஒரு இடத்தை தேவன் நமக்கு தந்தார். அவரோடு ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். இப்போ பவுல் இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாவது. அல்லேலூயாவா. பாஸ்டர், விசுவாசிகள் நான் கூட ஓரளவு நான் நம்புகிறேன், ஆனால் பரிசுத்தவான்கள் சொல்கிறத என்னால் என்ன செய்ய முடியல. இந்த வார்த்தையை ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் நான் பரிசுத்தவான் ஒத்துக்கொள்கிறீங்க? முழு இருதயத்தோடு என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது இல்லை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் யாராக அழைக்கிறார்? பரிசுத்தவான்கள் சொல்றார். ஆமாவா? சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்து சொல்லுங்களேன்? என்ன செய்து? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்போ அவர் நம்மை சுத்திகரித்ததுனால பாவியா இருந்த நம்மை அவர் யாராக மாற்றி இருக்கிறார்? பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். ஆமென். பவுல் தான் சபைக்கு எழுதும்போது பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். ஆனால் அதுதான் உண்மை.
பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறதா உண்மை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சரியான அடையாளம். சரியான அடையாளம் எது? பரிசுத்தவான்கள் என்பதுதான். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபைகளை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. இல்லை, கொஞ்சம் ஆர்சி தானே நீங்கள்லாம்? ரோமன் கத்தோலிக்க சபைகளை குறித்து கொஞ்சம் பேருக்கு தெரியும். ரோமன் கத்தோலிக்க சபையில் பரிசுத்தவான்கள் என்று யாரை சொல்லுவாங்க? அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து மரித்தது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன செய்கிறாங்களா? ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சியில் 3 காரியங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தவான்கள் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. பரிசுத்தவான் பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர் உண்மையாகவே இறை ஊழியர் தானா என்றதை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க? மரித்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? ஆராய்ச்சி பண்ணி இவர் உண்மையாகவே தேவனுடைய ஊழியம் செய்தாரா, இறை தொண்டு சரியாய் ஆற்றினாரா என்று ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? 2, இவர் ஒரு வணக்கத்திற்குரியவர், நல்ல மரியாதைக்குரியவராக இருந்தாரா? 2வது, வணக்கத்திற்குரியவராக இருந்தாரா? அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்குள்ள நல்ல ஒரு பண்புகள் இருந்ததா என்று ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? 3வது, இவர் மூலமாக ஏதாவது அற்புதங்கள் நடந்ததா? இவர் மூலமாக ஏதாவது அற்புதங்கள் நடந்தது, மிராக்கள் ஏதாவது நடந்துச்சா? இப்படி நடந்திருந்த அந்த 3 காரியங்களை வைத்து தான் அவங்கள சைன்டு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. புனிதர் பட்டம் அப்போ தான் கொடுக்குறாங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு. இவங்க ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய அந்த ஆராய்ச்சி பண்ணின அந்த செய்தியை போப்பாண்டவருக்கு அனுப்பணும். போப்பாண்டவர் அதை பார்த்து அவர் சொல்லணும். அவர் நான் புனிதராக அங்கீகரிக்கிறேன் என்று அவர் இந்த பட்டத்தை கொடுத்தாதா இவங்க யாராக மாற முடியும்? புனிதராக மாற முடியும். அல்லேலூயாவா? இப்போ நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணுமா? இல்லை, எபேசு சபையில் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நான் சொல்கிறேன், நீங்கள் மரித்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்றைக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினீங்களோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் சொல்லுது. அல்லேலூயாவா? வேதாகம் முழுவதிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேக ஆதாரங்கள் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், பாவியாக இருந்த நம்மை கர்த்தர் இப்பொழுது யாராக மாற்றி இருக்கிறார்? பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறதுனால தான் பிசாசானவன் உங்களை தொடுவது இல்லை. பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா, தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பரிசுத்தவான்கள் அப்படின்னா என்னவா சொல்லுங்க? தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் உலகத்தோடு நம்ம இணைந்திருந்தோம், உலகத்தோடு ஒட்டி கொண்டிருந்தோம், உலக மக்களாக இருந்தோம். உலக மக்களாக இருந்த நம்மை ஆண்டவர் உலகத்திலிருந்து அவருக்கென்று பிரித்தெடுத்ததுனால, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணது, அதாவது தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட, அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு பேர் தான் என்னதான்? பரிசுத்தமானது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க என்றால், இந்த கட்டடத்தை ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார்கள். இங்க என்ன நடக்கிறது இல்லை? வியாபாரம் நடக்க, குடும்ப வாழ்க்கைகள் நடக்கிறது இல்லை, இந்த வீட்டில் வேற எந்த ஒரு இந்த காரியங்கள் செய்யறது. ஏன்னா தேவனுடைய வீடை பிரித்து எடுத்திருக்கிறாங்க. ஆகையினால இதை பரிசுத்த தேவாலயம்னு சொல்றோம். அதே போலதான் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்ததுனால அவர்களுக்கு பேர் என்னவா? பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவர்கள் இனி வேறு ஒரு காரியத்திற்கு இவர்களை பயன்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறது.
இப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே, அந்த பாத்திரங்களுக்கு பேர் என்ன பேரா? பரிசுத்த பாத்திரங்கள். பரிசுத்த பாத்திரங்கள். அந்த பாத்திரத்துக்கு ஏன் பரிசுத்த பாத்திரம் என்றால் அவைகள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவைகள். ஆமென். இப்போ நீங்கள் கம்யூனியன் பாத்திரம், முன்னால நம்ம கம்யூனியன் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் தெரியுமா, இப்படி நீளமாக இருக்கும், இன்னும் நம்மகிட்ட இருக்குது அது. அப்போது அந்த பாத்திரம் பார்த்தால அது ஒரு தெய்வீகமாக இருக்கும். அந்த பாத்திரத்தினுடைய அந்த வடிவமைப்பு அப்படி இருக்கும். இப்போ கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். கடையில் போய் வாங்குற வரைக்கும் அது ஒரு சாதாரண பாத்திரம் தான். ஆனால் என்றைக்கு நீங்கள் அதை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ, அப்பொழுது பாத்திரம் எதுவாய் மாறிவிடுகிறது? பரிசுத்த பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயாவா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் உலகத்தோடு இருந்தோம். இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கு? அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதுனால நம்மை பரிசுத்தவான்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஆமென். சரி, ஸ்தோத்திரம். ஜோமனோமா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலு மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தோடு கூட அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது. 100க்கு அதிபதி ஈட்டினால் குத்தி அவருடைய விழாவில் ஒரு வாசலை திறந்து விட்டான். அந்த துவாரத்தின் வழியாய் கன்மலை வெடிப்புக்குள் நான் பிரவேசித்திருக்கிறேன். அங்கே எனக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் என்னை அவருக்குள் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகம் என்னை தொடுவதில்லை. இந்த உலகம் தொடும்போது முதலாவது அவரை தொடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு என்னை தொடுவதில்லை. மந்திரவாதங்கள் என்னை பாதிப்பதில்லை. ஏவல்கள் என்னை தொடுவதில்லை. காரணம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னார். உள்ளும் என்றால் ஆவிக்குரிய அந்த மேய்ச்சல், புறம்பே என்றால் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். ரெண்டையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயாவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்குள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன். ஜலப்பிரளயம் வந்தாலும் பூமி அதிர்ச்சி வந்தாலும் நான் பாதிக்கப்படுவதில்லை. காரணம், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். கொள்ளை நோய்கள் வந்தாலும் பஞ்சங்கள் வந்தாலும் நான் பாதிப்படைவதில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். மாத்திரமல்ல, நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நான் கொடியாக இருக்கிறேன். நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால
அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. அன்பு எனக்குள்ளே வருகிறது, பரிசுத்தம் எனக்குள்ளே வருகிறது, இரக்கம் எனக்குள்ளே வருகிறது, அவருக்குள்ளே இருக்கிற சுபாவம் எனக்குள்ளே வருகிறது. காரணம், நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால நான் கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அந்த ஐக்கியத்திலிருந்து எதுவும் என்னை பிரித்துவிட முடியாது என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமேன். பாடுகளானாலும் உபத்திரவங்களானாலும் வரும் காரியங்களானாலும் நிகழ்காரியமானாலும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கிறேன். மாத்திரமல்ல, நான் அவரை விசுவாசிக்கிற விசுவாசியாக இருக்கிறேன். கரங்களை வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அவரை விசுவாசிக்கிற விசுவாசியாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சூழ்நிலைகளை பார்த்து வாழ்கிறவன் அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையில் வாழ்கிறவன். நான் சூழ்நிலைமை பார்த்து வாழவில்லை. எனக்கு எதிராக புயல் வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும், செங்கடல் எனக்கு எதிரே இருந்தாலும் நான் சூழ்நிலைமைகளை பார்த்து வாழவில்லை. என் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்து வாழ்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவர் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் என்னை பாவி என்று சொன்னது, இந்த உலகம் என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னது, இந்த உலகம் எங்களை இன்னும் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை வார்த்தைகளையும் எங்களுக்கு பெயர் வைத்து அழைத்தது. ஆனால் கர்த்தர் எங்களை சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவாட்டி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு காலத்தில் நம்மை பலவிதமான வார்த்தைகளை சொன்னது. ஹல்லேலூயா. திருடன் என்று சொன்னது, அயோக்கியன் என்று சொன்னது, துன்மார்க்கன் என்று சொன்னது, கெட்டுப்போனவன் என்று சொன்னது. ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு மறுபடியும் எங்களை கூட்டி சேர்த்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய கரங்களில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து 1000 இப்படி பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். எல்லா மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.